அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம். அல்மா சித்த மருத்துவமனையின் நிறுவனர் அல்மா வேலாயுதம் ஐயா அவர்களிடம் சில கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஐயா, இப்போ சில பேருக்கு வாசம் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல மனமா ஏதாவது சமைச்சு வச்சிருந்தாலும் தெரியாது. அதே மாதிரி சுவை கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதற்கு என்ன காரணம், என்ன செய்யலாங்க? இதுக்கு மூக்கில் அடைப்பு ஏற்பட்டிருக்கும். அதனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க, ரொம்ப சுலபமாக முடிச்சிடலாம். எல்லாம் எழுதிங்க. பச்சை மிளகா இருக்குல்ல, பச்சை மிளகா, அது இவ்வளோ நீட்டு பச்சை மிளகாவை ரெண்டாக கிரிக்கிங்க. ரெண்டாக கீறி அது உள்ள சீரகம் கொஞ்சம், ஓமம் கொஞ்சம் போட்டு அப்படியே மூடிப்பட்டு ஒரு 200 ml தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு ஒரு 100 ml தண்ணியில் வந்த பிறகு அதை அப்படியே வடிகட்டி காலையில் சாப்பிட்ட பிறகு ஒரு வேளை, அப்புறம் இரவு சாப்பிட்ட பிறகு ஒரு வேளை, 3 நாளைக்கு குடிங்க. 4வது நாள் நல்ல வாசம் வந்துடும், சுவை தெரிய ஆரம்பிச்சிடும். ஆமாம், அதாவது மூக்குக்குள்ளே அந்த உள்ளே ஒரு அடைப்பு ஏற்பட்டுரும். அந்த அடைப்பு ஏற்படுறதுனால அந்த வாசம் தெரியாது. வாசம் தெரியாமல் போயிடுச்சுன்னா சுவையும் தெரியாது. அதனால் நல்ல நறுமணமும் தெரியணும், துர்நாற்றமும் தெரியணும். ரெண்டும் தெரிஞ்சால் தான் எது வாசனை நல்ல வாசனை, எது கெட்ட வாசனை தெரியும். அதனால் வேறு ரொம்ப சுலபம். பச்சை மிளகா நீட்டு பச்சை மிளகா எடுத்துங்க. இதை ரெண்டாக கீறுங்க. கீறிட்டு அதில் கொஞ்சம் சீரகத்தை போடுங்க, கொஞ்சம் ஓமத்தை போடுங்க. அப்படியே 200 ml தண்ணியில் விடுங்க. அப்படியே கொதிக்க வைங்க. 100 ml வத்தின பிறகு காலையில் சாப்பிட்ட பிறகு குடிங்க, இரவு சாப்பிட்ட பிறகு குடிங்க. 3 நாளைக்கு குடிங்க. 4வது நாள் மூக்கு ரிலீஸ், வாசனை வந்துடும், துர்நாற்றம் தெரியும், நல்ல வாசனையும் தெரியும், நல்ல சுவையும் தெரியும், கெட்ட சுவையும் தெரியும். பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடலாம். சுவையே தெரியலனா சண்டை போட முடியாது. சுவை தெரிஞ்சால் சண்டை போடலாம். நல்லாயிருக்கும். அருமையான வைத்தியம், பயன்படுத்திங்க. நலமுடன் வாழ்க.